பழைய காலத்தில் பெரியவங்கள்லாம் வத்தல் வடாம் இந்த மாதிரி கருவாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெயிலில் வச்சு காய வச்சு அதை சாப்பிட்டாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒத்துண்டுது. ஏன்னா வெயிலில் வேலை பண்ணி ஸ்வெட்டிங் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இதெல்லாம் ஸ்வெட் ஆனதுனால இந்த உப்பு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டதுனால ப்ராப்ளம் இல்லை. இந்த காலகட்டத்தில் நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றோம். ஆனால் இருக்கிறது வீட்டுக்குள்ள இல்லை ஏசி ரூமில், எப்போ பாரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட், வெயில் கடியில் பார்க்கறதே இல்லை. அது ஒரு காரணம். நம்ம ஊரில் விட்டமின் டி சத்து கூட எல்லாருக்குமே குறைவாக இருக்கிறது வெயிலில் நம்ம பார்க்கறதே இல்லை. வெயிலில் இருந்தால் கூட அந்த வெயில் படாத மேலே நம்ம என்னெல்லாமோ லோஷன் போட்டுக்கிறோம். ஸ்வெட் ஆகாத இருக்கிறதுக்கு சில பேர் லோஷன் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த உப்பு சத்து, சோடியம் சத்து வெளியில் போகிற வாய்ப்பு குறைஞ்சிட்டே வருது. ஆனால் சாப்பிட்றது நம்ம 3 ஜென்ரேஷன் முன்னாடி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி சாப்பிட்டா மாதிரி நம்ம சாப்பிட்றோம். ஊறுகாய், வடாம், அப்பளம், பப்படம், வடகம் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய சாப்பிட்றோம். அதனால நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் உப்பை குறைக்கணும். நம்ம சமையலில் போடுற சாம்பார், காய் இல்லை வேறு ஏதாவது நான்வெஜ் பண்ணுறீங்க, அதில் போடுற உப்பு போடும். அதுக்கு மேலே உப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ சில பேர் டேபிள்லேயே உப்பு வச்சு ஒரு வாய்க்கு உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு சாலட் பண்ணுறீங்கன்னா அதில் கூட உப்பு போட வேண்டாம். ஏன்னா சாலடை தனியாக சாப்பிட்றது எப்பாவது ஒரு நாள் தான். அப்போ வேணால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. பட் எல்லா உணவோடு தானே சாலடும் சாப்பிட போகிறீங்க. இப்போ மற்றத்தில் உப்பு இருக்குது, சாலடில் உப்பு இல்லாத சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி உப்பை குறைக்கலாம். இந்த ஊறுகாயெல்லாம் என்னைக்கா ஒரு நாள் சாப்பிட்லாம். டெய்லி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை உப்பு கம்மியாக, இப்போ மாங்காய் சீசன்னா மாங்காய் ஊறுகாய் வீட்டில் உப்பு கம்மியாக போட்டு எண்ணெயே போடாத, தாளிக்கிறதுக்கு மாத்திரம்தான் எண்ணெய், இல்லை தாளிக்காத கூட இதை சாப்பிட்லாம். கீத்து மாங்கான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. இல்லை இந்த நெல்லிக்காய் சீசனில் வெறும்னு கொஞ்சம் உப்பு போட்டு காய வச்சு லைட்டாக அதை உடனே ஃபினிஷ் பண்ணோன்னா இந்த அளவு தேவையில்லை. இதே ஆவக்காய், வடுமாங்காய் இந்த மாதிரி போட்டோன்னா இது வருஷந்தோறும் இருக்கணும், 12 மாதம். அதனால நிறைய உப்பு போட்டு செய்கிறாங்க. அதை பெரும்பாலும் குறைச்சா நல்லது.